நாளிலும் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு விசை நடிகளை கொண்டிருந்தாய் நாம் பாடிய இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Thank you.
எதிர்பார்க்கிறார். சமாரிய ஸ்திரீயாகிய பிரஜாதி ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆவியோடு உண்மையோடு துதிக்கும் காலம் வரும் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நான் ஆவியோடு உண்மையோடும் துதிக்கும்படியாக ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நல்ல உற்சாகமாக வாய்களை திறந்து சத்துருவானம் வைக்கப்பட்டு போகும்படியாக இந்த நாள் சத்துரு வைக்கப்பட்டு போன நாள் உலக சரித்திரத்திலே அவன் வைக்கப்பட்ட நாள் இந்த நாளிலும் அவன் வைக்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் என்னையும் இந்த காலங்களிலும் உணர்வுள்ளவர்கள் நல்ல கண்ணங்களை தட்டி ஆண்டவர் நல்ல வாய்களை கண்ணுவாங்க. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, மீண்டும் மாறாதவரை, ஒருவரால் அதிசயங்களை செய்கிறவரை, ஒருவரால் அற்புதங்களை செய்கிறவரை, இன்னும் நடத்தினவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை அந்த காலையிலே எங்களை காசு எளிமையாக கேட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரை இனிமேல் எல்லாவற்றுகளை கருத்து ஒப்புக்கொள்கிறோம். அதை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் தியானிப்போம். அதில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். முதலாவது பிதாவிடத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த கடைசி நேரத்தில் கூட அவர் என்ன செய்கிறார்? பிதாவின் சித்தத்தின்படியாக தான் என்ன செய்கிறார்? ஜனங்களோடு கூட முதலாவது பேசுகிறார். இரண்டாவது, தன்னோடு இருந்த அந்த மனிதனோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவன் பாவியாக இருந்தாலும் அந்த பாவியை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் உள்ளத்திலே அந்த விசுவாசம் வந்தது. ரட்சிப்பின் விசுவாசம் அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த கல்வாரி சிலுவையிலே 2 கள்ளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு கள்ளன் வந்து என்ன செய்யறான்? மறுதளிக்கிறான். ஆனால் ஒரு கள்ளன் எப்படியோ இயேசுவை என்ன செய்தான்? சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு முடிவு அங்கேதான் முடிவு. உலகத்தின் சட்டத்தின்படி அவனுக்கு முடிவு மரணம். ஆனால் மரணத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிறவர் தன் பக்கத்தில் இருந்தபடினாலே அவன் ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்கிறேன் என்று. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நாளைக்கு என்ன செய்வேன்? என்னோடு கூட. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கடைசி நிமிஷத்திற்கு கூட அவர் என்ன செய்யலாம்? பாவியை ரட்சிக்கிறார். அந்த திருவிருந்த நேரத்திலும் கூட முதலாவது யாருக்கு திருவிருந்தை கொடுக்கிறார்? யூதாசுக்கு கொடுக்கிறார். அந்த நிமிஷத்திலேயாவது கூட நம்ம என்ன செய்ய வேண்டாம்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அப்படி நம்ம மனம் திரும்புதலை ஆண்டவரை எதிர்பார்க்கணும். காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாங்கள் மனம் திரும்பாதவர்களுக்கு அப்படி வைராக்கியமாக இருக்கிறோம். ஆகவே அவருடைய எண்ணங்கள் அந்த கடைசி நிமிஷத்தில் என்று சொல்லுவோம். அடுத்த காரியம் அங்கே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தன்னுடைய தாயை பார்க்கிறார். 30 வருஷங்கள் 13 வருஷங்கள் 30 வருஷம் அவருக்கு கீழே இருந்து இந்த தாயை யூத முறைப்படியாக அவர் என்ன செய்தார்? தன் குடும்பத்தை அவர்
கவனித்துக் கொண்டு தன் சகோதரரெல்லாம் கவனித்துக் கொண்டு இருந்து அதற்கு பிறகு அவர் 30 வயதில் என்ன செய்கிறார், ஊழியத்துக்கு வருகிறார். அதுக்கு பிறகு ஊழியத்திலே அவர் என்ன செய்கிறார், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனாலும் குடும்பங்களை பார்க்கிறார், சகோதரர்களை எல்லாம் பார்க்கிறார். ஆமீன். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, கடைசி நேரத்தில் ஆமீன் தன்னுடைய தாய் என்ன செய்கிறார், யோவானிடத்தில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார் தாய் என்று சொல்லிட்டு. ஆகவே நாலாவது காரியம் அவர் என்ன செய்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள். இந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் விசேஷமாக தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை குறித்து பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. முதல் நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 22 வாசிக்கிற பொழுது, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று. இதே சம்பவத்தை தான் நாம அங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அதை எழுதி வைக்கிறார். தீர்க்க தரிசனமாக பிற்காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், அவர் உச்சரிப்பார். இந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு வரும். அந்த சூழ்நிலையிலே அவர் இப்படி ஒரு மண்டாட்டத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக அந்த சங்கீத பகுதியை எழுதுகிறார். ஆகவே அது மாத்திரமல்ல, இங்கே மத்திய அதிகாரத்தில் மாத்திரமல்ல, மார்க் அதிகாரத்திலும் அதே சம்பவம். ஒரு சம்பவம் 3 முறை அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு சம்பவம் 2 முறை வந்தால் என்னது, ஒன்று எச்சரிக்கை, ஒன்று அதை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே நான் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறது. காரணம் என்ன, அதை மெய்யாகவே நிறைவேற்றுவேன் என்பது போல இந்த காரியமும் மற்ற காரியம் எல்லாத்தையும் இந்த காரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு என்ன செய்யப்படுகிறார், கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு வருகிறார். ஆமீன். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்கிற போது யாராச்சும் ஒருத்தர் பேசாட்டி நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் வரும். நம்ம வேண்டியாக மற்றது நம்ம உறவுகளை கட்டி காக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா சூழ்நிலைகளும் அவர் என்ன செய்யறார், பிதாவோடையே தான் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன செய்வார், இயேசு என்ன செய்வார், பிதாவின் சித்தம் தான். ஒரு ஜெபம் இரவிலே ஜெபிப்பார், பகலிலே ஜெபிப்பார், மாலையிலே போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படின்னு அந்த ஜெபம் என்று சொல்கிறபோது எல்லா நேரங்களிலும் அவர் என்ன செய்கிறார், அந்த ஜெபத்துக்குள்ளாகவே இருக்கிறார். அதுபோல தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்தவருக்கு இந்த கடைசி நேரத்தில் இந்த நடக்கிற சம்பவத்தை சங்கீதக்காரர் மிக அழகாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 22:7 எடுத்து வாசிக்குமாறு. பரியாசம் பண்ணுகிறார்கள். அவரை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க, பரியாசம் பண்றாங்க. ஒரு எலியா என்று சொன்னாங்க, தேவனுடைய குமாரன் என்று சொன்னாங்க, தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார். இன்றைக்கு எப்படி இருக்கிறார், சிலுவிலே இருக்கிறார் சொல்லி தன் சொந்த ஜனங்கள், ஜனங்கள் அல்ல, தன் சொந்த ஜனங்கள் தான் நமக்கு என்ன செய்வாங்க, நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுகளும் அவர்கள் தான், நம்மளை தன்னது தாழ்மைப்படுத்துகளும் அவர்கள் தான். ஆகவே அங்கிருந்து 20 ஜனங்கள் நம்ம இவரை பார்க்கிற பொழுது வாசிமகள், என்னை பார்க்கிறவங்க எல்லாரும் என்னை பரியாசம், உங்களுக்கான எனக்கான ஆண்டவர் என்ன செய்யப்படுகிறார், பரியாசம் பண்ணப்படுகிறார். நீங்களும் நானும் ஆமே பரியாசம் பண்ணக்கூடாத ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யறான், அவர் தன்னை அந்த இடத்துல அர்ப்பணிக்கிறார். சில நேரங்கள் பிள்ளைகள் செய்ய தவறுக்காக பெற்றோர்கள் போய் சில இடங்களில் போய் நிற்பாங்க. ஒழுங்கா படிக்கலன்னா ஸ்கூல்ல போய் நிற்பாங்க. ஏதாச்சும் ஒன்று செஞ்சா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு இடத்துல பிள்ளைகள் தவறு செய்துட்டா அந்த தவறுக்காக தாய் தகவல் என்ன செய்வாங்க, முன்வழிந்து போய் நிற்பாங்க. அதுபோல் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறார், வாசிமகள் பரிவாசம் பண்ணப்படுகிறார். இருந்தானே விடுவிக்கட்டும். அப்ப எல்லாம் தெரியுது, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆண்டவருக்கு வருவதற்கு நெருக்கம் தெரியுது. ஒரு பெரிய ஒரு மாதிரி எங்களுக்கு தெரியாதா, கற்பனை தெரியாதா, எங்களுக்கு கட்டளை தெரியாதா, எங்கள் ஞானப்படமான நாங்கள் யாரு யெகோவாகிய தேவனை ஆராதிக்கிறோம். நானே அவ்வளவு நேற்று ஒரு சாதாரண ஒரு ஆள் என்ன செய்யறாரு, தன்னை மேன்மைப்படுத்துகிறான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உதட்டை பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். உண்மையிலே கடவுளை மனுஷனால விடுவிக்கன்னு சொல்லி அடுத்த வருஷம் சொல்லுது. 8 வருஷம் 11 வருஷம்
போகாதேயோ, ஆபத்து கிட்டி இருக்கிறது. சொல்லுகிறார் ஆண்டவர், என்னை விட்டு தூரமாகாதே. அவர் எப்படி இருக்கிறாரு? சுட்டு முட்டும் பார்க்கிறாரு. பூமியிலே அவன் எப்படி இருக்கு? நிசப்தமாக இருக்கிறது. அவன் பூமியில எதிராளிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள். ஒரு பக்கம் யூதர்கள் இருக்கிறாங்க, அவன் இந்த பக்கம் யாரு? ரோமர்கள் சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் சந்தோஷத்தை கலை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவருக்கு எல்லா பக்கமும் எப்படி இருக்கிறது? அவர்தான் மேல நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் இருந்தாவது எனக்கு என்ன வரணும்? ஒரு ஒத்தாசை வருமா என்று சொல்லி பார்க்கிறார். ராசி மகள் பார்க்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உலகத்தின் சகல பாவங்களை சுமந்து அவர் பார்க்கிற பொழுது அவரை பிதாவாகிய தேவனால என்ன செய்ய முடியவில்லை? அவரை பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கொடூரமாக இருக்கிறார். உலக பாவங்கள், நாம் செய்கிற ஒவ்வொருடைய பாவங்களும் அவரை சூழ்ந்திருக்கிறபடினால் அவர் விகாரமாக இருக்கிறார். பார்வைக்கு எப்படி இருக்கிறார்? அப்ப அதை என்ன செய்ய முடியவில்லை? அவரால் பார்க்க முடியாது. நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பிரசவ வேதனையோ அல்லது விழுந்தோ காயப்பட்டோ அங்க நிற்கிற தாய்மார் அந்த ரத்தத்தை பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஒரு விதத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, அப்படியே முகத்தை என்ன செய்வாங்க? இல்லை, நான் இதை பார்க்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அது போலதான் பிதாவாகிய தேவன் என்ன செய்யலாம்? இயேசுவை பார்க்கிற பொழுது அந்த அகோரமான முகத்தை, அழகான ஒரு முகம், தன் சாயலால் உண்டாக்குனவருடைய முகம் உங்களுக்காக, எனக்காக, உன் முகம் என் முகம் செழிப்பா இருப்பதற்காக, நம்முடைய முகம் பிரகாசமா இருப்பதற்காக அவருடைய முகம் இருளாக இருக்கிறது. ஆகிய தேவன் என்ன செய்கிறார்? அந்த இருளான முகத்தை அவரால் என்ன செய்ய முடியவில்லை? பார்க்க முடியவில்லை. வாசி மகள் கிட்டி இருக்கிறது, சகாயம் இல்லை, ஒருவருமே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு நிற்பம் உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர். நம்ம சில நேரம் நான் சொல்லுவோம், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. அம்மாவே இல்லையா? அது பொய். அம்மாவே இல்லை, நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஆதங்கத்தில் சொல்ல, எனக்கு ஒருத்தருமே இல்லை. ஒரு சின்ன ஒரு இழப்புனாலும் நம்ம சொல்றோம் ஆமே. ஆனால் அவர் அவரே சார்ந்திருந்தார். பிதாவாகிய தேவனே அவர் சார்ந்திருந்தபடினாலே அவருக்கு என்ன செய்ய முடியவில்லை? அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 19 வருஷமா அது சொல்லுங்க. அது 19 வருஷம். ஆனாலும் கர்த்தாவே தூரமாகாதே, என் பலனே. சொல்றாரு, நமக்கு யாரு பலன்? கர்த்தர் ஒருவரும் நமக்கெல்லாம் பலனா இருக்கிறார். நம்ம பலனிட்டு போய் இருக்கிறேன், எனக்கு சகாயம் பண்ண விரித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு எப்படி வேண்டுதல் செய்வாரோ என்பதை பல நூற்றாண்டுகள் முன்பதாகவே தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அதை குறித்து நாங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலிருந்து சில சம்பவங்களை வாசித்து நாங்கள் இந்த ஆராதனை முடிக்கிறோம். என்னுடைய எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். 3 நம்ம வாசிக்கலாம். முதலாவது, உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். யாரு? இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நாமே இந்த பூமியிலே நம்மை மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட பொழுது முதலாவது என்ன செய்யப்படுகிறார்? இங்கே தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இந்த பூமிக்கு வருவார், அவர் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை குறித்து அவர்கள் என்ன செய்றாங்க? தரிசனம் கண்டு சொல்லுகிறாங்க. ஆகவே முதலாவது என்ன செய்யப்படுகிறார்? அசட்டை பண்ணப்படுகிறார். இரண்டாவது, நம்மால் என்ன செய்யப்படுறது? மனுஷரால், சொந்த ஜனங்களால் அவர் என்ன செய்யப்பட்டாரு? புறக்கணிக்கப்பட்டார். மூன்றாவது, துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். நமக்கு சின்ன ஒரு விஷயமானா நம்ம துக்கப்பட்டுறோம். அவர் துக்கப்படுவதற்கு என்னது? ஏதுவான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் நம்ம துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய துக்கங்களை சுமரும். நீங்களும் நானும் துக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். துக்கம். அடுத்தது சொல்றார், பாடு அனுபவிக்கிறவரா. அடுத்து என்ன செய்யப்படுகிறாரா? பாடு அனுபவிக்கிறார். இதெல்லாம் பாருங்க, நம்முடைய இந்த ரட்சிப்பு, இந்த ஞானஸ்தானம், இவைகள் எல்லாம் நாங்கள் சாதாரண சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துக்கு நாம் வருவதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நடக்க போகிற சம்பவத்தை அதற்கு முன்பதாக பல நூற்றாண்டுகள் முன்பதாகவே ஏசாயா எழுதி வைக்கிறார். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலம் தேவன் அதை எழுதி வைத்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்?
இயேசு அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப உங்களுக்காக எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒருவர் வருவார், அவர் வந்து என்ன செய்வார், இப்படிப்பட்ட நிலைக்கு போவார் என்பதை முன்குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய முகம் எல்லா முகமும் என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்படுகிறது. இயேசுவை எத்தனை பேர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை வந்துட்டாலே நம்ம என்ன செய்வோம்? முதல் சபைக்கு வரமாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். அப்ப பைபிளை நம்ம எடுக்கிறனாலே நம்ம என்ன செய்யறோம்? முகம் மறைச்சிடணும். அம்மாவே அவர் முகத்தை பார்க்க மாட்டோம். பைபிளை திறந்தா தான் அவர் முகத்தை பார்க்க முடியும். பைபிளை மூடி வச்சா என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியாது. அம்மாவே அது கூட சொல்றாரு, நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷரால் கஷ்டத்தை பண்ணுவதற்கு ஏதுவான காரியங்கள் வரும். அதைக்காக அவர் என்ன செய்கிறான்? உங்களுக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார். உங்களுக்காக அதை தாங்கிக் கொள்ளுங்க. நம்ம தாங்கிக் கொள்வோமா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தாங்கிக் கொள்வோமா? அவரை எண்ணாமல் போனோம் என்ன சொல்கிறார்? அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம் என்று சொல்லப்படுகிறது. எதிரே 4:15 வாசகங்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். இயேசு எப்படி நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை குறித்து நம்ம பெருசா சொல்றோம், எனக்கு இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு பிரச்சனை என்று அல்ல. அவர் பட்ட சோதனைகளை பார்க்கிற பொழுது நம்முடைய சோதனைகளாம் ஒன்றுமே இல்லை. ஆமா இல்லை, நம்முடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அங்கே எப்படி எழுதுகிற பொழுது பவுல் எழுதுகிறார், நாசிமகன் நம்முடைய பலவீனங்களை குறித்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற நமக்கு யாரா? நம்முடைய பிரதான ஆசாரியர் விசேஷமானவராக. எதிரே 2:18 வசனங்கள். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே உதவி செய்கிறவராக இருக்கு. ஒரு பிரச்சனைகளை கடந்து போனோம்னா என்ன நடக்கும்? அப்ப நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு சொல்லி. அம்மாவே இல்லையா, ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு வருது. ஆகவே என்னது, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு. ஆனால் இயேசுக்கு அந்த பிரச்சனையை குறித்து அங்க சொல்லுகிறார், ராசிமகள். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு நம்மை போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சோதனை நமக்கு தெரியணும், ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அந்த பிரச்சனைகளை போனாதான் நமக்கு என்ன தெரியும். பசிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும். இன்னொருத்தர் பசின்னு சொல்றதே நம்ம என்ன செய்வோம், ஆகாரம் கொடுப்போம். மாமாவே இல்லையா, நமக்கு அந்த ஒரு நிலைமை, ஒரு வறுமையான நிலை, ஒரு உடை இல்லாத நிலை, பசியான நிலை, வேலை இல்லாத நிலை, இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போய் இருந்தால்தான் இன்னொரு மனுஷன் அப்படிப்பட்ட பாடுகளுக்கு போகிற பொழுது நமக்கு என்ன உண்டாகும், அந்த உணர்வு வரும். நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இயேசு தாமே அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவராக இந்த பூமியை காணப்பட்டார். தொடர்ந்து புத்தகத்திலே தொடர்ந்து வாசித்து வரும். அப்படி வாசிப்போம். மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு சுமந்தார். நம்ம நினைக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய எல்லாமே என்னது, நம்முடைய நமக்கு வருகிற எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, எடுத்து போட்டு அவரே செய்கிறார். எல்லா வேலையும் அவரே செய்கிறார். பிரச்சனை வந்தா அது நான் எடுத்துக்கிறேன். என்ன வந்தாலும் நீங்க எப்படி இருப்பாங்க, நீங்க சமாதானமா, நீங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா இல்லையா, அது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, உழைப்பாங்க, ஆமே எங்களை தூக்குவாங்க, இப்படிப்பட்ட கஷ்டமான வேலைகளெல்லாம் செய்வாங்க. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு அதை பார்க்க மாட்டாங்க. ஆமா இல்லையா, பிள்ளைகளுக்கு அது தெரியும். பிள்ளைகள் என்ன செய்வாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, நல்ல சம்பாதிக்க வருது, கணவருக்கு எனக்கு ஈஸ்வருக்கு நல்ல என்ன வேணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும். ஆமாங்க, அப்போ அந்த நீங்கள் ட்ரெஸ் வாங்கன்னு சொல்றது பிறகு அவங்க என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்வாங்க, வேலை செய்து அந்த பணத்தை என்ன செய்யணும், ஏன்னா பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், ப்ரொமிஸ் பண்ணிட்டேன், அதனால பிள்ளைக்கு அதை என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். அதுபோல இங்கே எங்கேயாவது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து நாமோ ம். அவர் தேவனால் அடிபட்டு ம். வாதிக்கப்பட்டு ம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் காயப்பட்டார். அப்ப அந்த காயங்கள் எல்லாம் எப்படி? அப்ப நம்ம தவறு செஞ்சதுனால என்ன நடக்குது? என்ன செய்யுது? அவர் காயப்படுவார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அவருடைய சரீரத்திற்கு உச்சம் தலைமுறை உள்ள கால் வரைக்கும் இருக்கிற காயங்கள் எல்லாம் எதனால? உங்களால என்னால நீங்களும் நானும் செய்த பாவத்தினால மீறுதல்னால அவர் என்ன செய்யப்படுகிறார்? காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அங்கே அந்த சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம். அவ்வளவு பயங்கரமானது. இந்த சிலுவை அறையின் ஆணியுடைய அடையாளம். அவங்க ஆணியெல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த கைகளை அடிக்கிற பொழுது, அந்த கால்கள் சேர்த்து விட்டு அடிக்கிற பொழுது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அம்மாவே யோசித்து பாருங்க, ஒரு சின்ன முள்ளு குத்திட்டா பாருங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அம்மாவே ஒரு சின்ன முள்ளு குத்தில கையில் ஒரு பெட்டத்தை போட்டுருக்கு, அதை இப்படி வச்சுட்டு தான் வேலை செய்யணும். அம்மாவே இல்லை நீங்களும் நான் அந்த வேதனை படாதது. ஏன்னா விசுவாசம் என்ன செய்திருப்பாங்க? நம்ம எல்லாரும் சிலுவை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கோம். அம்மாவே அவனுடைய திட்டம் என்னது? சிலுவை மரணம் வரட்டும், எல்லாரையும் நான் என்ன செய்ய போறேன்? சிலுவைக்கு கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நாமே என் ஜனங்களை நீ சிலுவைக்கு கொண்டு போவேன். நான் அவர்களுக்காக நான் அந்த சிலுவையை சுமந்து நான் எல்லாத்தையும் தூக்கிறேன் என்று சொல்லி நான் பேசி முடிவெடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவோம். ஆக்கினை அவர் மேல வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? டோட்டலா நம்ம நினைக்கிற இயேசு இந்த பூமியிலே அவர் மனுஷ ரூபமாய் வந்து நம்முடைய காரியங்கள் ரட்சிப்பு மட்டுமல்ல, இந்த பூமியில பிசாசான மூலம் நாம என்னென்ன போராட்டங்களுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அனுப்பினார். சும்மா அனுப்பல. அவர் பெரிய வெளிச்சத்தை கண்டாலும் நம்ம நினைப்போம் இயேசு வந்தாரு, அவருடைய பிறப்பு குறித்து பெருசா பேசுறோம். ஆனால் அங்கே பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். பூமி இருளாய் இருக்கிறது, இருள் இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிசாசனோடு என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் பண்ணி அவருடைய கிரியைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் என்ன செய்தார்? அவர் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டார். சமாதானத்துக்கு என்னதுக்கு? பிரிவினைக்கவே. அப்ப வீட்டுக்கு பிரச்சனைனா அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப பிரச்சனை நம்மளை மீட்கும்படி அவர் என்ன செய்தாரா? வந்தது அவருடைய தழும்புகளால் வேதம் சொல்லுகிறது. 3 பேர் 2:24 25 வாசகமாக 3 பேர் 2ஆம் அதிகாரம் 24 நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை என்னன்னா நம்முடைய எல்லா பாவங்களும் என்னது? சிலுவை மேல் சுமந்து அவருடைய தழும்புகளினாலே குணமாக்கப்பட்டிருக்கும். மத்திய 8:17 வாசிக்கும்போது அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரியும், என்னென்ன பலவீனங்கள்லாம் இருக்குன்னு. அத்தனை பலவீனங்களையும் அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு அந்த ரங்க பாவங்கள், அந்த ரகசிய பாவங்கள், இப்படி நமக்கு என்னமோ பலவீனங்கள், தவறான எண்ணங்கள், தவறான இச்சைகள், இப்படிப்பட்ட இது எல்லாம் அறியாத அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், எல்லாவற்றையும். ஒரு சில காரியத்தை மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மனுஷனை எந்த அளவுக்கு பிசாசம் கெடுத்து வைத்திருந்தானோ அத்தனை கிரியைகளுக்காக அவர் என்ன செய்தார்? தன்னை அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்டு நோய்களை சொன்னார். பாவத்தினால் வந்த பலவீனத்தின் காரியம் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரு? சுமந்து தீர்த்தார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சகல வியாதிகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்படி வாங்க ஏசாயா, நாங்க எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்தோம். அவனவன் கர்த்தரோ அவர் என்ன சொன்னாலும்
நான் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொல்லுங்க. அவர் பார்த்துக்கணும். உங்க பிள்ளைங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு போய் சொன்னா அவர் என்ன சொல்றாரு? அது நான் பார்த்துக்கிறேன். ஆமா இல்லை? அது நாங்க சொல்லப்படுது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி பிரிந்து அவரவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ அவர் மேல விளக்கம். என்ன செஞ்சாலும் என்னது? இந்த பிள்ளைகள் பாருங்க, ஸ்கூல்கள் படிக்கிற நேரம் எல்லாரும் செஞ்சுட்டு என்ன செஞ்சிருங்க? என்ன செய்யுங்க? மாட்டி விட்டுருங்க மற்றவங்க. அம்மா இல்லையா? அந்த மாதிரிக்கு நீங்களும் நானும் ஒரு பென்சிலையோ ஒரு ரேசரையோ அல்லது ஒரு நோட்டு புக்கவோ திருட்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளை தான் எனக்கு திருப்பி கொடுத்துட்டின்னு சொல்லி அந்த பிள்ளை அடி வாங்கிக்கிறப்போ நம்ம என்ன செய்வோம்? சைலண்டா போயிடுவோம். அது போல வீடுகளையும் நடக்கணும். அது போல அவர் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யலாம்? ஆகாசிங்க நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாங்க. யாரு? இந்த உலகத்தின் ரட்சகர். அம்மா இல்லை? உன்னை ரட்சகர் எப்படி இருக்கிறாரா? அப்ப நம்ம பார்க்க நமக்கு அந்த சுபாவ குணமெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லா இடத்தையும் வீராட்டு காட்டி எப்படி எல்லாம் பண்ணுவோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் அப்படியே வச்சு ஒரு நிறுத்தப்பட்டு இருக்கிறாரா? ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவோ அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் என்ன செய்யணும்? இதெல்லாம் நமக்கு நமக்கு வாயிலன்னா ஒண்ணுமே எல்லா சூழ்நிலைகளும் ஒதுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு அவர் வாயில வசனம் சொல்லுது. அவரை வைகிற பொழுது அவர் வையாது இருந்தார். ஆமா இல்லை? நம்மனா ஏட்டிக்கு போட்டியா பேசணும். நீ பேசு, நான் பேசு, நான் பேசு, நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுடைய தேசத்திலிருந்து அற்புட்டு போனார். அவர் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்து ஜீவனுள்ள தேசத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாராம்? அவர் அந்த பலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாய் வருகிறார். அம்மாவின் அடுத்து சொல்லப்படுகிறது நியமித்திருந்தார்கள். இந்த அளவுக்கு அவருக்கு ஞாபகம் அவமானங்கள் நிந்தைகள் கடைசி மறைக்கிற பொழுது கூட என்னது சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட என்னது கல்லறை ஏற்படுத்துவார்கள். ஆனால் இவருக்கும் துன்மார்க்கு பாவிகள் அவர்களுக்கு பழைய பாட்டு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்ல நீதியாய் செய்த ராஜாக்களுடைய கல்லறைகள் என்ன செய்யப்படும்? அவருடைய சந்ததிகளோடு அந்த கல்லறைகள் சேர்க்கப்படும். மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அனாதைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க? புதைக்கிறது போல கொண்டு போய் என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க. அது போல ஆண்டவர் இந்த உலக ரட்சகரை என்ன செய்வாங்க? ஒரு அனாதை பிணத்தை போல கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்லையா? ஆனால் அவருக்கு ஒரு கல்லறை அங்கே ஆயத்தப்படப்பட்டிருக்கிறது. ஆமா இல்லையா? அந்த கல்லறையை அங்கே ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். வசனங்களை வார்த்தை தெரியும். மறித்த பொழுது அவர் எங்க இருந்தாரா? பாவிகளோட அல்ல, செய்யவில்லை, இருந்ததில்லை. கர்த்தரோ கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்காக எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? அவரை நொறுக்க சித்தமானார், உட்படுத்தினார். பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தார்? பாடுகளுக்குள்ளாக போக வேண்டும் என்று சொல்லி சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டோம் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக
வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தேன். கடைசி நிமிஷத்துல கூட என்ன செய்தா, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு. அப்ப அவங்க ரெண்டு அக்கிரமக்காரன் நிக்கிறாங்க. அம்மா இல்லையா, ரெண்டு பேரும் சிலுவையில் நினைச்சிருக்காங்க. இங்க ஒரு அக்கிரமக்காரன் இருக்கிறாரு, இங்க ஒரு அக்கிரமக்காரன், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆமே, நடுவில் யாரு யோசிச்சு பாருங்க. நம்ம சில காரியங்களை பஸ்ல கூட சீட்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள் உட்காந்துட்டு என்ன செய்வோம், இப்படி பார்த்துட்டு போயிட்டு என்ன செய்வோம், என்ன செய்வோம், தள்ளி உட்காருவோம். அம்மா இல்லையா? ஆனால் ரெண்டு பக்கம் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, அக்கிரம மிகுதியினாலே மறிக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆமீன். அது மாத்திரமல்ல, பயங்கரமான ஒரு அக்கிரமக்காரன் யாரு சொல்லுவோம். நான் முடிச்சுட்டேன். சொல்லக்கூடியவன் பயங்கரமான ஒரு அக்கிரமக்காரன். அவனுடைய அக்கிரம மீறிலிருந்து கூட அவனை விடுவித்துட்டு இவர் சிலுவைக்கு போறான். கடைசி நிமிஷம் வரைக்கும் பாருங்கள், எதற்காக வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு வந்ததுடைய அவன் நோக்கங்கள் பாருங்க. இங்கெல்லாம் கடைசி நிமிஷத்துல கூட அவனை என்ன செய்கிறாரு, விடுவிக்கும்படியான ஒரு முகாந்திரத்தை தேடி கொடுத்து விட்டு இவர் அந்த இடத்துக்கு போறார். அவனையும் யோசிச்சிருப்பாங்க, நம்மளோட என்ன காரியம் செய்திருப்பாரு. அவன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன், அந்த பரவாயில்லை சொல்லக்கூடியவன் அம்மா இல்லையா. ஆனால் அவனையும் ஆண்டவர் செய்கிறாங்க. அவனை முதலாவது யூதாசுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், இரண்டாவது என்ன செய்யறாரு, பரபாசுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு, தன்னோடு கூட இருக்கிற அக்கிரமக்காரத்தில் ஒருவனுக்கு எனக்கு என்னத்தை கொடுக்கிறாரு. அப்ப நமக்கு முடிவு வரையும் என்ன செய்கிறார், தன் சித்தத்தை, பிதாவின் சித்தம் என்னது, இந்த பூமியிலே ஒருவரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்பதை நிறைவேற்றும்படிக்கு அவர் சகலவற்றையும் ஆமை தன்னையில் சுமந்து அவர் என்ன செய்வார். அதை என்ன கடைசியில் அவர் என்ன செய்யப்படுகிறார், ஒரு கைவிடப்பட்டோடு யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அவர் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு என்ன இருந்தோம், இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கு, இதெல்லாம் முடிவு அல்ல, இதுதான் ஆரம்பம். ஆமா இல்லையா? அதற்கு பிறகு அவர் சிலுவை மரணத்திலே அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆமே அவர் கதறுகிற பொழுது ஆமே தேவனுடைய முகமும் என்ன செய்யப்பட்டது, மறைக்கப்பட்டது. ஒரு பெரிய தெளிவில் அப்படியே பார்க்கிறாரு. எப்பொழுது பேசுகிறவர், எனக்கு ஆதரவா இருப்பவர், எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு, ஒரு கைவிடப்பட்டது. காரணம் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது, கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. மோசே இழந்த பொழுது ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமா இல்லையா? அவனுக்கு அது பெரிய சந்தோஷம், தைரியமாக இருக்கிறது. மோசே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் ஆனால் இங்கே தன் சாயலாக உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வருகிற பொழுது உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே ஒரு நிமிஷம் என்ன செய்யப்பட்டார், கைவிடப்பட்டார். வாசிக்க முடிச்சுட்டானா? அவர் தம்முடைய ஆத்துமாவை அநேகருக்கு என்னவானாரு, பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி. அப்படின்னு என்னது சொல்லுங்க பாப்போம். கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு என்னவாக பங்காக, நீங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டீங்க, கிறிஸ்துவுடைய பங்காளிகள் ஆயிட்டீங்க. பங்காளிகள் என்னன்னா உறவுக்காரர்கள், பங்கு நீங்களும் என்ன ஆயிட்டீங்க, ஆமா கிறிஸ்துவுக்களாக சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீங்களாம் யாராயிட்டீங்க, நீங்க அவருக்கு பங்காகுவதற்காக அவர் என்ன செய்யப்படுகிறார், பிதாவினால் கைவிடப்படுகிறவராக அமாயும் சாதம் கொண்டவராய் காணப்படுகிறார். கடைசியிலே என்ன செய்யறாங்க, முடிந்தது என்று சொல்லி பிதாவிடத்திலே தன்னுடைய ஆகிய கூறுகிறார். அமாயும் பல நான் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றியோடு புறமே நாங்கள் தெரிவிக்கிறோம், நன்றியோடு புறமே நாங்கள் தெரிவிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, 2000 வருஷங்கள் முன்பு இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களுக்காக
நீர் பலியானீர் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் பலனடையத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தை மூலம் எங்களை உயிர்ப்பித்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் நான் இந்த பூமியிலே ஆண்டவரை கர்த்தாவை யாரும் மறிப்பது போல மறித்தால் அவரோ உயிர் தெரிந்து இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறேன். நீ உயிர் தெரிந்ததுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அதற்கு சாட்சியாக எங்களுக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை இந்த நாளில் ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவதற்கு எங்களுக்கு கொடுத்தது நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிகள் தொடர்ந்து வழி நடத்துங்கள். கருத்து ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.